அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும். அப்படின்னா ஒரு மாய்மானமான அன்பு அல்ல, நிலையில்லாத அன்பு அல்ல, அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அழியாத அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை, வார்த்தைகளை கை கொள்ளுகிறவரிடத்திலே தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று வாசிக்கிறோம். எப்போ நம்முடைய உள்ளம் அன்பினால் நிரப்பப்படுகிறது, அல்லது எப்போது நாம் அன்பிலே வேறொன்றுகிறவளாய் மாறுகிறோம் என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய 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 அவருடைய அன்பு நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும். ஆகவே அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கும்.